ஓடிட்டு தான் இருக்கு. வணக்கம் பாருங்க, வண்டிக்கு ஆட்டோ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரி வண்டிக்கு போகலாம், ஆட்டோ கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு போகலாம்னு பார்த்தா, பொண்டாட்டி இருக்காரு, அவர் வந்து சாப்பாடு கேட்டால் சாப்பாடு தரல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்து சாப்பாடு கொடுத்தா. சும்மா சொன்னேன், இதுவரை கடைக்கு கூட்டிகிட்டு போன அவளை காட்டிட்டாங்க. கடைக்கு போகணும்னு சொல்லி அடம் பிடிக்குது. கடைக்கு கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கோம். டிப்ஸ் வேணுமா? நீங்களே சொல்லுங்க மகள், டிப்ஸ் வாங்கி கொடுக்கலாமா? அது ஆத்த கடைக்கு போனால் தெரியும், ஆத்த தான் எல்லாம் பண்ணுறது. அவங்க அம்மா தான் வாங்கி கொடுக்குது, அவங்க அம்மா தான் டிப்ஸ் வாங்கி கொடுக்குது. அடுத்து அவங்க அம்மா தான் வாங்கி கொடுப்பா. புரியல, நான் வாங்கி கொடுப்போம். நான் எப்போ வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு? காசு நான் கொடுப்பேன், நான் டிப்ஸ் வாங்கி சொல்லுவேன் அவனுக்கு. புரியல எப்போ எப்போ சொன்னேன்? கடைக்கு தான் போக முடியாது. நான் வண்டிக்கு போகிறேன், கடைக்கு போக மாட்டேன். நான் வண்டிக்கு போயிட்டு வரும்போது நான் வாங்கிட்டு வரேன் சொன்னாக்கு. நான் வண்டிக்கு போயிட்டு வரும்போது எனக்கு வாங்கி தரேன். ஓகே, இப்போ கிடையாது. நீங்கள் அடிப்படை வாங்க எனக்கு தெரியும். சரி, இதெல்லாம் சார் நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை. கேவலமா இருக்கு. முடிய விட்டோமா? புரியல என்னது? இப்போ வண்டி இல்லாமல் போகலாம். வரியா வண்டி கவர் எடுத்துறியா? ஆட்டோ கவர் எடுத்து நீ வண்டி ஆட்டோ கவர் எடுத்துட்டு ஆட்டோ கழுவி துடைச்சி விடு. ஆட்டோ கழுவி துடைச்சி டயர் எல்லாம் கழுவி பண்ணி விடு. நான் உனக்கு டிப்ஸ் வாங்கி கொடுக்குறேன். ஓகே, டீல் ஓகே. இன்னும் ஓகே. சரி, இப்போ கடைக்கு போகணுமா? கடைக்கெல்லாம் போக முடியாது. கடைக்கு போக முடியாது. கடைக்கு போக முடியாது. சரிவா, போகலாம் வா. சரிவா, வா போகலாம். வா வா. சரி, ஓகே ஓகே. என்ன பண்ணுறது? கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு சரி, ஆமாம், கடைக்கு போயிட்டு கண்டு கூடாது. நான் வாங்கி தரேன், மட்டும் தான் வாங்கி தரணும். வாங்கி கொடுத்துட்டு விட்டு போக வேலை பண்ணுறது. நம்ம கடைக்கு போகிறோம்.